தமிழ் பேசும் அனைத்தவர்களுக்குமே இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு எந்த விதமான லாஸ் கிடையாது, உங்களுக்கு லாஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போற சிஸ்டம் நேம் என்ன அப்படின்னா மெட்டா ப்ரோ ஸ்பேஸ். ஓகேங்களா? இது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் பத்தி எல்லா டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு லாஸ், எந்த லாஸ் கிடையாது, உங்களுக்கு லாஸ். சரிங்களா? வாங்க சிஸ்டத்துக்குள்ள போகலாம். மெட்டா ப்ரோ ஸ்பேஸ்ன்றது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம். இது வந்து ஒரு வெரிஃபைடு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அண்ட் இது வந்து ஒரு கிரிட்டிக் என்ற ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல வந்து வெரிஃபை ஆயிருக்கு. ஓகேங்களா? அண்ட் நான் ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன், அதுதான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க. நான் கிளியராக சப்ஜெக்டை வந்து நான் கிளியர் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மெட்டாஸ் ப்ரோ ஸ்பேஸ்ன்றது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. இது டீசென்ட்ரலைஸ் சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிரிட்டிக் என்ற ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்து ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பிஎன்பி பிளாக் செயினில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் தட்ஸ் இட். ஓகேங்களா? அண்ட் வாட் இஸ் டெஃபி அண்ட் வாட் இஸ் வெப் 3.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு BEP20 பிளாக் செயின், பினான்ஸ் பிளாக் செயின்லேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதில் வந்து இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏர்ன் பண்ணுறது எதில் ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா BEP20 USDT தான் வந்து நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? USDTன்றது வந்து ஒரு ஸ்டேபிள் காயின், கரெக்டுங்களா? USDTன்றது ஒரு ஸ்டேபிள் காயின். இது பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்ல. ஓகேங்களா? இது TRC20 கிடையாதுங்க, BEP20. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வாட் இஸ் மெட்டாவர்ஸ். அப்புறம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஒன்லி வெரிஃபைடு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அது என்ன அப்படின்னா மெட்டா ப்ரோ ஸ்பேஸ்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வெரிஃபைடு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இது ஒரு BEP20 பிளாக் செயின்ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு DApp அப்ளிகேஷன். இது வெரிஃபைடு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வெப் 3.0 டெஃபி சிஸ்டம். இது வந்து கிரிட்டிக் அப்படின்ற ஒரு ஆடிட்டிங் ரிப்போர்ட் வந்து ஆடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் இங்கே ஸ்லைடாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோட ரோட் மேப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மில்லினியர் ப்ரோக்ராம், அப்புறம் ப்ரோ பவர், அப்புறம் மில்லினியர் ராயல்டி NFT. இந்த 3 டாபிக் பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஈவன் தோ இந்த 3 டாபிக் மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்கு. ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோ பவர், குளோபல் ஆட்டோ போல், பில்லினியர் ஆட்டோ போல், இது எல்லாமே வந்து ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் ப்ரோ பவர் ஆட்டோ போல் வந்து இப்போவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே என்னன்னு சொல்லி நம்ம கிளியராக இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோ பவர் அப்படின்றது என்ன அப்படின்னா இது X4 அப்படின்னு வச்சுக்கலாமே. ஓகேங்களா? நான் இருக்கேன், எனக்கு கீழே 4 பேர், 1 2 3 4 அப்படி வந்துச்சு அப்படின்னா 1 and 4 பேமெண்ட் வந்து எனக்கும், இன்னொரு 2 and 3 பேமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா என்னோட அப்ளைனருக்கு போகும். 50% எனக்கும், 50% அப்ளைனருக்கு போகும். 1 2 3 4 இருந்து அப்ளைனருக்கு 50%, எனக்கு 50% வந்து இன்கமாக கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 5 6 7 9 10 11 13 14 15 17 18 இந்த ஐடிஸோட பேமெண்ட் எல்லாமே வந்து எனக்கு 50%, என்னோட அப்ளைனருக்கு 50% வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு தான் அந்த 50% வந்து கிடைக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரம் 8 12 16 8 12 16 ஓகேங்களா? இந்த ஐடிஸ்லேருந்து வந்து 50% இன்கம் என்ன ஆகும் அப்படின்னா ராயலிட்டிக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகேங்களா? ராயலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா ராயலிட்டின்றது வந்து ஒரு தனி இன்கமாக இருக்குது. அந்த இன்கம் ஒரு பியூட்டிஃபுல்லான இன்கமாக இருக்குது. அந்த இன்கம் பற்றியுமே வந்து நான் கிளியராக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை திரும்பவும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ கூட இந்த வீடியோ எடுத்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் 19 20 ஓகேங்களா? 19 20 என்ன ஆகும் அப்படின்னா 19 20ன்றது வந்து 19 and 20 அந்த ஸ்லாட்டோட இன்கம் என்ன ஆகும் அப்படின்னா ரீசைக்கிள் ஆகும். ரீசைக்கிள் அதே ஸ்லைடில் வந்து ரீசைக்கிள் ஆகும். சரிங்களா? அதுதான் அதோட சிஸ்டம். நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன மனசில் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா என்ன ஸ்டார்டிங் என்ன இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணோன்னே தெரில, பிளானே முடிச்சிட்டாப்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா $5 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? $5 ப்ளஸ் உங்களோட கேஸ் ஃபீஸ். ஓகேங்களா? $5 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த $5 வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னா $3 வந்து இந்த மேட்ரிக்ஸ் பிளானுக்கும், $2 வந்து லெவல் இன்கத்துக்கும் ரன் ஆகும். ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் பிளான் என்னன்றது வந்து நான் கிளியராக சொல்லிட்டேன். லெவல் அப்படின்றது என்னன்னு சொல்றேன் பாருங்க. லெவல் வந்து மொத்தம் 5 லெவல் இருக்கு. எனக்கு கீழே 5 லெவல். ஓகேங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஒரு டைரக்ட் போடுறேன்னா அவர் என்னோட ஃபர்ஸ்ட் லெவல், அவருக்கு கீழே போறது வந்து 2வது லெவல், அதுக்கு கீழே 3, அதுக்கு கீழே 4, அதுக்கு கீழே 5. ஓகேங்களா? இந்த 5 லெவலுக்குமே ஃபர்ஸ்ட் லெவல்ல 40%, செகண்ட் லெவல்ல 25%, 3வது லெவல்ல 15%, 4வது லெவல்ல 10%, 5வது லெவல்ல 10%. ஓகேங்களா? இந்த 5 லெவலுக்குமே 2 USDTன்றது வந்து சப்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? லெவல் இருக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரும்பவுமே இந்த ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்களா, வேர் டு ஸ்டார்ட் ஃபார் அ பிகினர். ஓகேங்களா? $5ல $3 மேட்ரிக்ஸுக்கும், $2 என்ன ஆகும்னா லெவல் இன்கத்துக்கும் போகும். ஓகேங்களா? இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. 50 வந்து உங்கள் டேரக்ட்டுக்கும், 50 வந்து ஸ்பில் ஓவருக்கும் போகும். அந்த $3 $2 உங்களோட லெவல் இன்கத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் என்னோட வாய்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்லைடில் என்ன அப்படின்னா ஸ்பில் ஓவர்ன்றது என்ன, அப்புறம் வந்து டவுன் லைன்ல எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகும், சைட் லைன்ன்றது எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகும், அது என்ன கலர் சிஸ்டத்தில் பிளேஸ்மெண்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா லெவல் இன்கம். ஆல்ரெடி சொல்லிட்டேன், லெவல் இன்கம்ன்றது என்ன, நம்மளுக்கு கீழே 5 லெவலில் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 40, அதுக்கப்புறம் 25, 15, 10, 10. ஓகேங்களா. 5 லெவலுக்குமே வந்து நம்மளுக்கு இன்கம் எடுக்கலாம் எவ்ரி ஸ்லாட்ல. ஓகேங்களா. சார் நீங்க $5 தானே சொன்னீங்க, இதுல எவ்ரி ஸ்லாட் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆமாங்க, இதுல நிறைய ஸ்லாட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா. எத்தனை ஸ்லாட்ஸ் எத்தனை லெவல்ஸ் இருக்குன்னா 12 லெவல் இருக்கு. ஓகேங்களா. 12 லெவல்னா 12 பேக்கேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் $5, செகண்ட் பேக்கேஜ் 8, மூணாவது பேக்கேஜ் 14, 26, 50, 98, 194, 386 அந்த மாதிரி 12 பேக்கேஜ் இருக்கு. 12th பேக்கேஜ் என்ன அப்படின்னா $6146 அப்படின்ற டாலர்ஸ் தான் வந்து இதில் டோட்டல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேங்களா. இந்த $5 என்ன ஆகும், 3 + 2 $3 வந்து மேட்ரிக்ஸுக்கும், $2 வந்து லெவல் இன்கத்துக்கு போயிடும். அதே 8 பேக்கேஜில் வந்து ரெண்டாவது பேக்கேஜில் வந்து 2 வந்து மேட்ரிக்ஸ்க்கும் 6 வந்து மேட்ரிக்ஸ்க்கும் 2 வந்து லெவலுக்கு போகும். எல்லா லெவல்லையுமே வந்து இந்த $2ன்றது வந்து லெவல் இன்கத்துக்கு ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். சரிங்களா. அண்ட் ப்ரோ பவர் ஸ்லாட்ஸ் மொத்தம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 12 ஸ்லாட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல சப்போஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க, ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் $3 வச்சு நீங்க $30 வந்து earn பண்ணலாம். 1000% வந்து நம்மளால ஹைக் எடுக்க முடியும். ஐ மீன் ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஒரே ஒரு டைம் நம்ம சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணாலுமே. சரிங்களா. 6 அப்படின்ற ஒரு போர்ஷன்ல ரெண்டாவது பேக்கேஜ்ல வந்து $60 earn பண்ணலாம். மூணாவது போர்ஷன்ல வந்து மூணாவது பேக்கேஜ்ல வந்து 120 அந்த மாதிரி 12 லெவலையுமே நீங்க பிடிஎஃப் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரோ குளோபல் ஆட்டோ போல் பவர் அப்படின்றது வந்து திரும்ப செகண்ட் டைப் ஆஃப் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். என்ன அப்படின்னா நம்மளுக்கு கீழே 3 பேர், சிம்பிள் 1 2 3 இந்த 3ல வந்து 50% எனக்கும் 50% அப்ளைனருக்கும் போகும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா 4 5 7 8 10 4 அந்த 3 பேருக்கு கீழே 3 பேர் போடுவாங்க இல்லையா, 4 5 7 8 10 இவங்க மூலயமா 50% எனக்கும் 50% வந்து ஸ்பில் ஓவருக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த 6 9 ஓகேங்களா. 6 9 என்ன ஆகும் அப்படின்னா ராயல்ட்டிக்கு வந்து ஈக்குவலா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். ஓகேங்களா. ராயல்ட்டி இன்கம்க்கு வந்து போகும். அந்த ராயல்ட்டி இன்கம்ன்றது என்ன அப்படின்னா கண்டிப்பா நான் கிளியரா லாஸ்ட்ல சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை திரும்பவும் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா. அண்ட் 17 19 சரி 17 சரி 11 12 இதுல மிஸ்டேக். 11 12ன்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ரீசைக்கிள் ஐ மீன் ரீபர்த்துக்கு வந்து சேம் பேக்கேஜஸ்ல வந்து ரீபர்த் ரீசைக்கிள் ஐடி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேங்களா. எத்தனை டைம்ஸ் நம்ம ஓப்பன் ஆகும் அப்படின்னா எத்தனை டைம் நீங்க சைக்கிள் கம்ப்ளீட் பண்றீங்களோ அத்தனை டைம் உங்களுக்கு ரீசைக்கிள் ஐடி வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கலர் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரீனா இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட டைரக்டா இருக்கும், எல்லோவா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல மொத்தம் 12 பேக்கேஜ், இதுலயுமே 12 பேக்கேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து 5, அதுக்கப்புறம் 8 14 26 50 98 194 மாதிரி 12 பேக்கேஜுமே இதுலயுமே 12 பேக்கேஜஸ் இருக்கு. ஓகேங்களா. இதுலயுமே என்ன ஆகும் அப்படின்னா $2ன்றது வந்து எல்லா லெவலுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். 5 லெவலுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிங்களா. அதோட நெட் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல $3 பேக்கேஜ்ல இருக்கும்போது $18, $6 இருக்கும் செகண்ட் பேக்கேஜ்ல 36, மூணாவது பேக்கேஜ்ல 72, நாலாவது பேக்கேஜ்ல 144ன்ற மாதிரி 12 பேக்கேஜஸ்லயுமே வந்து நம்மளால எவ்வளவு earn பண்ண முடியும்னு சொல்லி நீங்க பிடிஎஃப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. ஆல்ரெடி அல்டிமேட்லி வந்து ராயல்ட்டி இன்கம் சொல்லியிருந்தீங்களா. ராயல்ட்டி என்எஃப்டின்றது என்னன்னு சொல்லி இதுல பார்க்கலாம். சரிங்களா. இது வந்து ஒரு போனஸ் இன்கம். இந்த ராயல்ட்டிக்கு வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இதுல 4 டைப்ஸ் ஆஃப் வந்து ராயல்ட்டி இன்கம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ராயல்ட்டி என்ன அப்படின்னா எவ்ரி மந்த், அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு சேலரி இன்கம் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பண்ற ஒர்க்குக்கு வந்து சேலரி வந்து மாசம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து இது கிரெடிட் ஆயிரும், நம்மளோட வாலெட்டுக்கு ஆட்டோ கிரெடிட் ஆயிரும். இதுல மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மாஸ், அதுக்கப்புறம் மூன், அதுக்கப்புறம் சாட்யூர், அதுக்கப்புறம் சர்டைன், அதுக்கப்புறம் சன். ஓகேங்களா. இதுல மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து 10%, செகண்ட் ஸ்டேஜ் 3ன்ற இதுல வந்து 15, சாட்டர்ன்ல வந்து 30, சன்ல வந்து 45% வந்து நம்மளுக்கு இன்கமா கிடைக்கும். சார் இது அச்சீவ் பண்ணணும்னா நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொன்னது வந்து இந்த 3 ஸ்லைடா வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா. இது வந்து நான் குவாலிஃபை ஆகணும்னு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. மாஸ்ல 10% கிடைக்கணும் இல்லையா, அந்த 10% கிடைக்கணும் அப்படின்னா ப்ரோ பவர் பிளஸ் குளோபல் பவர் பிளஸ் 200 டீம் மெம்பர்ஸ் இருந்தோம் அப்படின்னா 10% வந்து நம்மளுக்கு டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து 10% வந்து ராயல்ட்டி என்எஃப்டியா வந்து மாசம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா. அண்ட் சப்போஸ் 15% கிடைக்கணும், மூன் அப்படின்ற செகண்ட் ஸ்டேஜ்ல வந்துறது கரெக்டுங்களா. அந்த 15% கிடைக்கணும் அப்படின்னா 7 லெவல் ப்ரோ பவர் பிளஸ் ப்ரோ குளோபல் பிளஸ்
1000 பேர் டீம் இருந்தாங்க அப்படின்ற டோட்டல் டீம் சரிங்களா, இது டைரக்ட் டீம் கிடையாதுங்க, டோட்டல் டீம் ஓகேங்களா, இருந்தாங்க அப்படின்னா 15% ராயல்டி இன்கமா கிடைக்கும். அதே மாதிரி 30% கிடைக்கணும்னா 9 லெவல் ப்ரோ பவர்ல ப்ரோ குளோபல் பிளஸ் 7000 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல 30%. 12 லெவலுமே நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற அச்சீவ் பண்ணிட்டீங்க ப்ரோ பவர் பிளஸ் ப்ரோ குளோபல் பிளஸ் 15000 பேர் டீம் இருந்தாங்க அப்படின்னா 45% வந்து எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்மளுக்கு கிரெடிட் ஆகும் ஓகேங்களா. இதுதான் இதோட பிளான், சிம்பிள் ஓகேங்களா. இது கண்டிப்பா என்னென்ன வாலெட் வேணும்னு உங்களுக்கு தெரியும், டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் வேணும், ஏதாவது டிஃபி சிஸ்டம் சொல்லிட்டோம், அதனால வாலெட் ஏதாவது ஒரு வாலெட் வச்சு தான் நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியும் சரிங்களா. இப் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த பிளான்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளான் உங்களுக்கு யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க கூப்பிட்டு உங்களோட டவுட்ஸ் ஏதாவது கிளியர் பண்ணிருங்க. அண்ட் அடிஷ்னலி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடிஷ்னலி உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களோட பிளானை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிளான் ப்ரெசன்டேஷன் பிடிஎஃப் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு சப்போஸ் இந்த பிளான் உங்களுக்கு கிளியராக இது பாயிண்ட்ஸ் எல்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து வீடியோ வந்து நான் வந்து என்னோட சேனல் அப்லோட் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.